கிராமத்துல GHIன்னு ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல 22 வயசான பிரியா மிஸ் மேக்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரியாக்கு அவங்க டீச்சர் வேலை செய்யறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஆசைப்பட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. மேம் மேம் எனக்கு அந்த சம்ம கொஞ்சம் புரியல. கடைசியில 2 ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு சொல்றீங்களா? மேம், எனக்கும் கொஞ்சம் டவுட்ஸ்லாம் இருக்கு. நீங்க ப்ளீஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே பசங்களா, யாரும் கவலைப்படாதீங்க. நான் அகைன் இந்த சம்மையே சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரியா மிஸ் பசங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சொல்லி கொடுப்பாங்க. இதனாலே பசங்களுக்கு பிரியா மிஸ் ரொம்ப பிடிக்கும். நாட்கள் அப்படியே போச்சு. ஒரு நாள் பிரியா மிஸ் கண்ணாடிய பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. அட கடவுளே, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம வசமா மாட்டதான் போறோம். அப்ப எல்லாரும் கேட்க போறாங்க, நான் மாசமா இருக்கிறத எப்படி சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. பிரியா மிஸ் 5 மாசமா முழுகாம இருக்காங்க. இத எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிட்டும் இருக்காங்க. வழக்கம் போல மிஸ் அவங்க கிளாஸுக்கு போனாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் சாப்டர் 9 பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த ப்ராப்ளம தான் பார்க்க போறோம். பிரியா மிஸ் இப்படி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு வாமிட் வரா மாதிரி இருந்துச்சு. பயந்து மிஸ் வாஷ்ரூம் போய் வாமிட் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் கிளாஸுக்கு வந்தாங்க. அப்போ திடீர்னு அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. மிஸ் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. சுரேஷ், நீ போய் பக்கத்துல இருக்க மேம கூட்டிட்டு வாடா. பக்கத்துல இருக்க ஆனந்தி மிஸ் வந்து பிரியா மிஸ்ஸ பார்த்ததும் உடனே டாக்டருக்கு கால் பண்ணி வர வச்சாங்க. இவங்க 5 மாசமா பிரெக்னண்டா இருக்காங்க. மார்னிங் ஏதோ சாப்பிடல போல, அதனால தான் வாமிட் வந்திருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே கண் முழிச்சிடுவாங்க. டாக்டர் பிரியா மிஸ் மாசமா இருக்கிறத சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனந்தி மிஸ்ஸும் அப்புறம் இருக்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பசங்க எல்லாருக்கும் மிஸ்ஸோட விஷயம் தெரிய வருது. பிரியா மிஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை, எதாலும் தெரியல. எங்க அம்மா வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரியும் எங்க அம்மாவும் பிரியா மிஸ் கிட்ட பேச வேணாம்னு சொன்னாங்கடி. பிரின்சிபல் பிரியா மிஸ்ஸ கூப்பிட்டு இப்படி பேசினாரு. மிஸ், இது நாங்க உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மிஸ். பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய தப்பா பேசுறாங்க. எங்களுக்கு எங்க ஸ்கூல் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் ரிசைன் பண்ணிக்கோங்க மேம். பிரியா மிஸ் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க. மிஸ் அழுறத பார்த்து மிஸ்ஸோட அம்மா இப்படி பேசுறாங்க. பிரியாமா, எதுக்குமா இப்படி அழுதுட்டே வர? என்னாச்சு? யார் என்ன சொன்னாங்க? அம்மா, நான் பிரெக்னண்டா இருந்த விஷயம் ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கம்மா. சரிம்மா பிரியா, நீ அழாத. எப்படியோ எல்லாருக்கும் ஒரு நாள் தெரிஞ்சுதான் ஆகணும். இப்போ அந்த நேரம்னு நினைச்சுக்கோ. இப்போ இந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கலான்னு பாரு. மிஸ்ஸ கூட்டிட்டு அவங்க அம்மா ஸ்கூலுக்கு போறாங்க. பிரின்சிபல் கிட்ட தன்னோட பொண்ணு பிரியா மிஸ்ஸ பத்தி அவங்க வாழ்க்கையை நடந்த உண்மையை எல்லாத்தையும் சொல்றாங்க. ஐயா, உண்மை என்னன்னா பிரியாக்கு சின்ன வயசுலயே குழந்தை திருமணம் நடந்துச்சு. அவங்க மாமியார் அவளை ரொம்ப கொடுமை பண்ணாங்க. வரதட்சணையும் கேட்டு ரொம்ப அடிச்சாங்க. இதனாலதான் அவ அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வந்துட்டாயா. பிரின்சிபல் இத கேட்டு அதிர்ச்சியானாரு. நான் இவளோட உண்மையான அம்மா இல்ல, இவளோட பெத்தவங்களும் இவளை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. தனிமையில இருந்த இவளுக்கு நான் தான் அடைக்கலம் கொடுத்து என்னோட பொண்ணு மாதிரி பார்த்துட்டு வந்தேன். இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி இவளோட கணவர் தன்னோட தப்ப உணர்ந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து பிரியா கூட ஒன்னா வாழ்றாரு. ஆமா சார், அம்மா சொல்றது எல்லாம் உண்மைதான். எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா என்னை வேலையை விட்டு தூக்கிட போறீங்கன்னு பயத்துலதான் சார் நான் எதுவுமே சொல்லல. சாரி மேடம், எந்த உண்மையும் தெரியாம நான் இப்படி பேசிட்டேன். இந்த ஸ்கூல்ல மறுபடியும் பிரியா மிஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பயும் போல அவங்க பிடிச்ச வேலையை அவங்க தாராளமா செய்யலாம். பிரியா மிஸ்ஸோட கதை பசங்க எல்லாருக்கும் தெரிய வருது. எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பிரியா மிஸ் வழக்கம் போல கிளாஸ் ஆரம்பிச்சாங்க. நாட்கள் இப்படியே இருந்துச்சு. பிரியா மிஸ்ஸுக்கும் 9 மாசம் ஆகிடுச்சு. அப்போ ஒரு நாள் ஊருக்குள்ள ரொம்ப கலவரமா இருந்துச்சு. கலவரத்தை அடக்க போலீஸ் ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க. அந்த நேரம் பார்த்து மிஸ்ஸுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு. ஐயோ ஐயோ, என்னால வலி தாங்க முடியலையே. அம்மா, யாராச்சும் காப்பாத்துங்களேன், வலி தாங்க முடியலையே.
பிரின்சிபல் சார் மற்றும் ஆனந்தி மிஸ் எல்லாரும் ஒன்னா வந்தாங்க. இந்த டைம்ல ஆம்புலன்ஸ் கூட வரமாட்டேங்குது சார். இவங்களுக்கு இங்கே பிரசவம் பார்த்தாதான் வேற வழியே இல்ல. ஐயோ ஐயோ, என்னால வலி தாங்க முடியல அம்மா. ஆனந்தி மிஸ் பசங்க அப்புறம் பிரின்சிபல் சாரை வெளியே அனுப்பிட்டு பிரியா மிஸ் கூட இருந்தாங்க. ஒரு வழியா பிரியா மிஸ்ஸுக்கு நல்லபடியா ஆண் குழந்தை பிறந்துச்சு.